தைவானைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் புதிய இந்திய பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட ராபர்ட் வு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா 15,000 கோடி ரூபாய் முதலீட்டையும் 14,000 பேருக்கான வேலைகளையும் ஃபாக்ஸ்கான் உறுதி செய்திருக்கிறது. தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பெரிய வேலைவாய்ப்பு இது. பொறியாளர்களே தயாராகுங்கள் என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஏகத்துக்கும் சிலாகித்திருந்தார். முதல்வர் ஸ்டாலினோ இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு, தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி புதுமை மையமாக மாற்றுவதற்கான எங்கள் பயணத்தில் இது மற்றொரு மைல்கல் என்றார். முதல்வரும் அமைச்சரும் தங்களை தாங்களே மாறி மாறி புகழ்ந்து கொண்டிருந்த வேளையில்தான் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஷாக் கொடுத்தது. அதாவது இந்த சந்திப்பில் புதிய முதலீடுகள் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்று அன்றைய தினமே கட்டுச்சோற்றை அவிழ்த்து விட்டது அந்த நிறுவனம். டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சரானதிலிருந்தே இப்படித்தான் அங்கிருந்து அது வந்தது, இங்கிருந்து இது வந்தது என சமூக வலைதளத்தில் கனஜோராக கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார். சரி, எந்த நாட்டிலிருந்து எந்த நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினாலோ அல்லது வெள்ளை அறிக்கை வெளியிடச் சொன்னாலோ அவர்கள் மீது தனிநபர் தாக்குதலில் இறங்குவதைத்தான் பிரதான வேலையாக வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஃபாக்ஸ்கான் முதலீடு விவகாரத்தில் அம்பலப்பட்டிருக்கிறார் அமைச்சர் ராஜா. இதை குறிப்பிட்டு கெட்டிக்காரன் புளுகு 8 நாளைக்கு, ஆனால் திமுக அரசின் புளுகு அரை நாளிலேயே அம்பலமாகிவிட்டது என கடுமையாக சாட மொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடி ராஜாவையும் முதல்வரையும் போட்டு தாக்கிவிட்டன. சட்டமன்றத்திலும் இந்த விவகாரம் எழவே முதலீடு இல்லை என்று சொன்னது ஃபாக்ஸ்கானின் வேறு நிறுவனம். ஆனால் நமக்கு முதலீடு செய்வது அதே ஃபாக்ஸ்கான் அமைப்பில் உள்ள வேறு ஒரு நிறுவனம். புதிய முதலீடு இல்லை என்றுதான் ஃபாக்ஸ்கான் சொல்லி இருக்கிறதே தவிர முதலீடே இல்லை என்று சொல்லவில்லை. நமக்கு முதலீடு உறுதி என்று கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்பது போல கதை ஓட்டியிருக்கிறார். போதாக்குறைக்கு இதை கொச்சைப்படுத்துவது பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் செயலாகும் என்று எமோஷனல் டிராமா வேறு நடத்தியிருக்கிறார் ராஜா. மேலும் தொழில் முதலீடுகள் குறித்த பொய்களை மூடி மறைப்பதற்காக இப்போது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ற புதிய போர்வையை திமுக அரசு கைகளில் எடுத்திருக்கிறது. அமெரிக்கா, சீனா, இந்தியா ஆகிய 3 நாடுகளிலும் செயல்படும் நிறுவனங்களால் இந்தியாவில் செயல்படும் முதலீடுகளின் விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க முடியாதாம். தொழில் முதலீடுகள் எனப்படுபவை துணியை போட்டு மூடிக்கொண்டு கைகளின் விரல்களை பிடித்து விலை பேசும் மாட்டுச்சந்தை பேரமல்ல. அரசுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான எந்த பரிமாற்றங்களும் வெளிப்படையாகத்தான் இருக்க வேண்டும். இவற்றில் மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கும் அமைச்சர் ராஜா திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் 75% வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க சட்டம் இயற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாதது ஏன்? அதை செய்ய திமுக அரசை எந்த சக்தி தடுக்கிறது? வெளிநாடுகளுக்கு அரசு செலவில் சுற்றுலா சென்று திரும்பிவிட்டு முதலீடுகள் குவிந்து விட்டன என்று கதை திரைக்கதை எழுதி வசனம் பேசினால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே இனியாவது மக்களை ஏமாற்ற பொய்களை முதலீடு செய்யாமல் உண்மையாகவே தொழில் முதலீடுகளை ஈர்க்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளது.